சில சில கொள்கைகளை கையில வச்சுக்கிறோம், இதை தராசுல தூக்கி பாக்குறோம், இது சரியா தப்பா அப்படின்னு புரிய மாட்டேங்குது. ஆண்டவன் ஒருத்தர் பார்த்து யாராவது 4 பேர் கையை காமிச்சாங்கன்னா அடுத்த நிமிஷம் அது கோவிலாக இருக்கலாம், தொழுகை நடக்கக்கூடிய இடமாக இருக்கலாம், அல்லது சர்ச்சாக இருக்கலாம், எந்த எந்த ஒரு மதத்தை சேர்ந்த தெய்வமாக இருந்தாலும் அவங்க ஒரே கும்பலாக கூடி நின்றுடும். இல்லையா தெய்வம்ங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு 10 பேர் சொன்னாங்கன்னா அவங்க பின்னால ஒரு 10 பேர் போறோம். இப்போ ஒரு சீடனுக்கு இப்படிதான் ஒரு நிலைமை வந்தது. நம்மள மாதிரியே தான், எது உறுதின்னு தெரியாத அளவுக்கு குழம்பி போயிருந்த ஒரு சீடன். ஆனா உள்ள மட்டும் அவர் தெளிவாக இருந்தாரு. தேடணும், தேடி உண்மையை கண்டடையணும். அந்த உண்மைக்கு கொஞ்சம் ஒரு மாற்று குறைவாக இருந்தா கூட அதை நம்பிடக்கூடாது. சரி, ஒரு பக்கம் திரும்பி பாக்குறாரு. ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல ஆன்மீகத்தை தாண்டி ஆரவாரங்கள் மிக அதிகமாக ஒலிக்கக்கூடிய பெரிய கும்பல் ஒண்ணு நின்றுட்டு இருக்கு. ஐயோ இல்ல இல்ல, இங்க போனா இதுக்கடையில் நான் மாட்டிடுவேன், ஏன்னா ஆன்மீகத்தை தாண்டி உண்மையை தேடி போக எனக்கு வழியே கிடையாது அப்படின்னு நினைடு. இந்த பக்கம் வந்தா இல்ல, அப்படி இறைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, நம்மள படைத்தவன் ஒருத்தர் இல்லவே இல்லை. அதுவும் அதே மாதிரி பெரிய ஆர்ப்பாட்டம், கூச்சல், குழப்பம் அங்கேயும் இருக்கு. இது ரெண்டையும் தாண்டி உண்மையான ஒரு நேர்மையான எனக்கு ஒரு குரு வேணும், அவர் தான் எனக்கு வழிகாட்டணும், இந்த பாதையில் நீ போகணும்னு சொல்லணும். தேடி வராரு, ஒவ்வொரு இடத்துக்கும் வராரு. ஆனா உள் உணர்வு சொல்லுது இல்ல இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை. புத்தகங்கள் எடுத்து படிச்சு பாக்குறாரு, இதுல தெளிவு கிடைக்கல. பல போதகர்கள் கிட்ட போய் பாக்குறாரு, அங்க போனாலும் அவருக்கு ஒன்றும் புரியல. தேடி தேடி வராரு. ஒரு அத்துவான காட்டுக்கு வந்தாச்சு. பொட்டல் காடு, ஏதோ 2 பனைமரம் நின்றுட்டு இருக்கு. அதுக்கு கீழே ஒரு எலும்பு தோலுமா ஒரு மனிதர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, பாதி கண்ணை மூடியபடி. அவர் முன்னால இந்த சீடன் கொஞ்ச நேரம் நிற்கிறாரு. அவராகவே கண் விழிச்சு பார்க்கட்டும். அவரை அனாவசியமா நம்ம என்ன பண்ண வேண்டாம், தொந்தரவு பண்ண வேண்டாம், கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நிற்கிறாரு. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பாதி மூடிய கண்கள் மெல்ல முழுவதுமாக திறக்குது. என்ன அப்படின்னு கேட்கிறாரு அங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த முதிய நபர். அடுத்த நிமிஷம் அவர் சொல்றாரு, எனக்கு உண்மையான ஒரு குருவை தேடி புறப்பட்டிருக்கக்கூடிய சீடன் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா தத்துவங்கள்லயும் ஏதோ ஒரு ஆரவாரம் இருக்கு. இருக்குன்னு சொல்ற தத்துவத்திலயும் ஆரவாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்ற தத்துவத்திலயும் ஆரவாரம் இருக்கு, இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொல்ற தத்துவத்திலயும் ஆரவாரம் இருக்கு. எனக்கு இந்த ஆரவாரங்கள் எதுவுமே இல்லாத அமைதியான ஒரு பாதையை நோக்கி, ஆனா அது நல்ல பாதையாக இருக்கணும், நேரான பாதையாக இருக்கணும், உண்மையை நோக்கி என்னை நடத்தி செல்லக்கூடிய பாதையாக இருக்கணும், அங்க கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு குரு எனக்கு தேவைப்படும். ஒரு நல்ல குருவை எனக்கு காமிக்க முடியுமா? நானும் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். இந்த எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய அந்த வயோதிகர் 2 பனைமரங்களுக்கு கீழே உட்கார்ந்துருக்காரு. கீழே அந்த புல்லும் முள்ளும் இருக்கக்கூடியதுக்கு மேல ஒரு பாய் கூட அவருக்கு கிடையாது, உடம்பு தோல்ல ஒரு துண்டு கூட கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மனிதர் சொல்றாரு, சரி நான் ஒருத்தரை காமிக்கிறேன் உனக்கு. அவர் எப்படி இருப்பாரு? அவர் கொஞ்சம் எலும்பு தோலுமா ரொம்ப முதுமையாக இருப்பாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவர் பெரிய ஞானியா? தெரியாது, பேசி பார்த்தா தெரியலாம் உனக்கு. சரி, எங்க இருப்பாரு? காட்டுல ஒரு வனாந்தரமான ஒரு பொட்டக்காட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியா? அவரோட ஆடை எப்படி இருக்கும்? தோளுக்கு ஒரு துண்டு கூட கிடையாது, ஒரு கடுமையான ஒரு சீதோஷ்ண நிலையில அவரை காப்பாத்துறதுக்கான ஒரு போர்வை கூட கிடையாது, கீழே போட ஒரு பாய் கூட கிடையாது, சாதாரண முள்ளுலையும் புல்லுலையும் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. எப்படி பேசுவாரு? நல்ல அழகான மொழியில அடுக்கடுக்கா பேசுறாரு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்வாரு, அதுவும் அவங்க நின்று கேள்விக்கு அப்புறம் பதில் வேணும்னா சொல்லுவாரு. பாதி பேர் கேள்வி கேட்கவே போயிடுவாங்க, அவரும் பதில் சொல்ல மாட்டாரு. சரி, அப்புறம் ஒரு கண்கள் எப்படி பிரகாசமா இருக்குமா? தெரியாதே, பாதி நேரம் அரைக்கண் மூடிதானே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபரை கண்டுபிடிச்சேன்னா அவர் தான் உன்னுடைய குருவாக இருப்பாரு, உன்னுடைய எல்லா சந்தேகங்களையும் தீர்த்துருவாரு. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீடனாக வரணும்னு ஆசைப்பட்ட அந்த நபர் கிளம்பி ஒரு இடத்துக்கு வராரு. அங்க 2 பனைமரம் இருக்கு. ஆனா அங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு அவர் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு கீழே ஒரு நல்ல பாய் இருக்கு, தோளுக்கு ஒரு போர்வை இருக்கு, துண்டு இருக்கு. கண்டிப்பா இவர் என்னுடைய குருவாக இருக்க முடியாது. ஒரு இடம் போயாச்சு, இன்னொரு இடம் போயாச்சு, இன்னொரு இடம் போயாச்சு, தண்ணிக்குள்ள இருப்பாரான்னு பார்த்தாச்சு, மலை மேல இருப்பாரான்னு பார்த்தாச்சு, தெருவோரத்துல இருப்பாரான்னு பார்த்தாச்சு. தேடாத இடம் பாக்கி இல்ல. இப்படி ஒரு நபரே இல்ல. தேடி தேடி ஓஞ்சாச்சு. ஏதோ நம்மள சும்மா திசை மாத்தி விட்டுருக்காரு போல இருக்கு அந்த முதியவர் அப்படின்னு. திரும்பி வரும்போது 30 வருடங்கள் ஓடி போயாச்சு. 30 வருடங்கள் ஓடி போய் கடைசியில வந்து பார்த்தா ஒரு ரெட்டை பனைமரம், ரொம்ப எலும்புந்தோலுமா ஒரு நபர். அவர் உட்கார்றதுக்கு ஒரு பாய் கூட கிடையாது, தோளுக்கு ஒரு போர்வையோ துண்டோ கூட கிடையாது, கண்கள் முழுவதுமாக கூட திறக்கல. பக்கத்துல நின்னு பார்த்தா 30 வருடங்களுக்கு முன்னால சொன்ன அத்தனையான அவ்வளவு லட்சணங்களோட அத்தனை அறிகுறிகளோட யார முதல்ல பார்த்தாரோ அந்த நபரே அங்க இருக்கிறத இவர் கண் பார்க்க. ஆஹா, நீங்களா? நீங்கன்னு அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா நான் இன்னைக்கே நின்றுப்பேன்ல, அதை விட்டுட்டு 30 வருஷத்தை தொலைச்சிட்டேனே அப்படிங்கும்போது அந்த ஞானி சிரிச்சுட்டே சொன்னாராம், இனி உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. 30 வருஷமா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். அன்னைக்கே நான் இதை சொல்லியிருந்தா கூட நீ நம்ப போறதில்லை. இந்த இடத்த நான் விட்டுறேன், நீ உட்காந்துக்கோ. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, எதை தேடி போனேயோ அந்த தேடின பொருள் உன் கூடயே தான் இத்தனை நாள் வரைக்கும் இருந்திருக்கு. அப்படி உங்ககிட்ட நான் சொல்ல வரக்கூடிய செய்தி இதுதான்.
யாரை பார்த்தாலும் சார் நிம்மதியே இல்லை சார், எத்தனை பணம் வந்தாலும் மனதில் நிம்மதியே இல்லைங்க. அப்போ பணத்தால் நிம்மதி கொடுக்க முடியாதுன்னு தெரியுது. என்னெல்லாம் பொருள் ஆசைப்பட்டேனோ எங்கள் அப்பாவால் வாங்க முடியாத பொருட்கள் எங்கள் தாத்தா கனவுல கூட பார்த்துருக்க முடியாது. ஏன், நான் என்னுடைய கெரியரை தொடங்கும் போது இவ்வளோ உச்சத்தை அடைவேன் உயரத்தை அடைவேன்னு கூட நினைக்கல. எல்லாம் வந்தாச்சு. ஆனால் உட்காந்து சாப்பிட நேரம் இல்லை சார். படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. வெறும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஆக நீங்கள் தேடி ஓடி வந்தது என்னன்னே தெரியாமல் தேடணும்னு மட்டுமே தெரிஞ்சுட்டு பாஞ்சு பாஞ்சு ஒத்தொத்தரா தேடி இருக்கோம். முடிஞ்சா குடும்பத்தையும் கூட்டிட்டு தேடி இருக்கோம். ஆனால் திரும்பி ஒரு 30 வயதுல ஓட ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, 60 வயதுல நீங்க திரும்பி வந்து நிற்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கும் தெரியுமா? 30 வயதுல எதெல்லாம் நீங்க அடையணும்னு நினைச்சு எந்தெந்த வழியெல்லாம் இதை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்களோ அந்த வழிகளெல்லாம் திசை மாறி தொடங்கின இடத்துக்கே வந்தா, நீங்க ஒரு கெரியரை தொடங்கும் போது எத்தனை அமைதியா இருந்தீங்களோ அந்த அமைதியெல்லாம் இந்த 30 வருடங்களை தொலைச்சிருப்பீங்கன்னு தெரியும். உட்காந்து சாப்பிடணும்னு ஓடி ஓடி சம்பாதிச்சது உட்காந்து சாப்பிட நேரம் இல்லாம போயிருக்கும். ஒரு நேரத்துக்கு ஒரு ஆடை தான் முடியும், ஒரு நேரத்துக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் முடியும். இந்த அறிவு மட்டும் ஓடும் போதே இருந்திருந்தா, இது அத்தனையும் நான் எதுக்காக பண்றேன், என்னுடைய கம்ஃபர்ட்ஸ் வசதிகளை என்னால் அதிகப்படுத்தி கொண்டு போக முடியுமே தவிர வசதிகளால் எந்த காரணம் கொண்டும் மன அமைதியை எனக்கு கொடுக்க முடியாது, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. வசதிகளை பெருக்கிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அந்த வசதிகளை உட்கார்ந்து அனுபவிக்க கூடிய நேரத்தையும் எனக்காக ஒதுக்கிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலன்னா, இந்த 30 வருடங்களுக்கு முன்னால ஒரு ஞானிகிட்ட வந்து நின்ன சீடனுடைய அதே கதை தான். சொல்லக்கூடிய எனக்கும் இந்த பலவீனம் இருக்கு, கேட்கக்கூடிய உங்களுக்கும் இந்த பலவீனம் இருக்கு. என்ன பண்றோம் நாம? ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் பண்றதுக்காகவே இல்லை. வாங்க விரல கோத்துக்கலாம். என்ன, ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம். ஆனா இதுக்கு நடுவுல வாழறத மட்டும் மறந்து உண்மையா உட்காந்து வாழறதுக்கு 40,000 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கின மொபைல் கண்டிப்பா உதவ போறதில்லை, ஏசி உதவ போறதில்லை, சோஃபா உதவ போறதில்லை, ரொம்ப அழகான பெட் உதவ போறதில்லை. எது மட்டும்தான் உதவும் தெரியுமா? தின்னா அந்த உணவு ஜீரணிக்கிற அளவுக்கு உடம்புல ஆரோக்கியம் இருந்ததுன்னு வைங்க, புத்திசாலி. எனக்கு கிடைச்சதெல்லாம் நான் உழைச்சு கிடைச்சது, இனி ஓய்வெடுக்கிறதுக்கும் நான் உட்காரத்தான் வேணும் அப்படிங்கிற அறிவு கூட வந்ததுன்னா வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த அறிவு வராத வரைக்கும் எதை தேடுறோன்னு தெரியாம தேடிட்டே இருந்த அந்த சீடனுடைய நிலைமைக்கு தான் தள்ளப்படுவோம். எங்க வந்துடலாம்? ஞானியோட நிலைமைக்கு வந்துடலாம். யாராவது இப்படி போனா இன்னார பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துலயே அது இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒரு பழைய சினிமா பாடல் இருக்கு தெரியுமா? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே. எல்லாரும் ஞானிகள் தான், எல்லாம் ஞான தங்கங்கள் தான். ஆனா கொஞ்சம் முட்டாள்தனம் கூட வருது. என்ன, இருக்கும் இடம் எதுன்னு தெரியாம இல்லாத இடத்தை நோக்கி போறது. நிம்மதி இனிமே எங்க தேடுவோம்? உள்ளுக்குள்ள தேட ஆரம்பிப்போம். என்ன தேடுறோம்னு தெரியணும், எங்க தேடணும்னு தெரியணும், எல்லாத்துக்கும் மேல தேடுறதுன்னா என்னன்னு தெரியணும். முயற்சி பண்ணுவோமா?